Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் கதையில அத்தியாயம் 31 பார்க்க போறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 31 கோபியரின் பாடல்கள். ஒரு கோபி கூறினாள், அன்பான கிருஷ்ணா, விரஜ பூமியில் நீர் பிறந்ததிலிருந்து இங்கு எல்லா சிறப்புகளும் நிறைந்து விளங்குகின்றன. அதிர்ஷ்டத்தின் தேவதையான லட்சுமி இங்கு நேரில் வாசம் செய்கிறாளோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் இங்கு நாங்கள் மட்டும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். ஏனெனில் நாங்கள் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு முயற்சித்தும் உம்மை கண்டுபிடிக்க இயலவில்லை. எமது வாழ்வு முற்றிலும் உம்மை சார்ந்திருக்கிறது. எனவே தயவு செய்து மீண்டும் எங்களிடம் வருவீராக. மற்றொரு கோபி கூறினால், அன்பான கிருஷ்ணரே, இலையுதிர் காலத்தின் தெளிவான மலையில் பளிங்கு போல் மிளிரும் தடாக தாமரைக்கும் நீர் உயிர் மற்றும் ஆத்மா. தாமரை மலர்கள் மிக அழகாக காணப்பட்டாலும் உமது பார்வையை பெறாவிட்டால் அவை வாடிவிடும். அதுபோலவே நீரின்றி நாங்கள் இல்லை. உண்மையில் நாங்கள் உமது மனைவியரும் அல்ல, அடிமைகளும் அல்ல. எனினும் உமது பார்வையை பெறாமல் நாங்கள் மடிய நேரிட்டால் எங்கள் மரணத்துக்கு நீரே பொறுப்பாவீர். பெண்களை கொள்வது பெரும் பாவம் என்பதை நீர் அறிவீர். நீர் உடனே வந்து எங்களை காணாமல் நாங்கள் உயிர்விட நேரிட்டால் அந்த பாவத்தின் விளைவை நீர் அனுபவிக்க வேண்டியதாகும். எனவே உடனே வந்து எங்களை காண்பீராக. ஆயுதங்கள் மட்டுமே கொல்லக்கூடியவை என நீர் எண்ண வேண்டாம். உமது மறைவும் எங்களை கொள்கிறது. பெண் கொலைக்கு நீர் காரணமாக கூடும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எங்களை நீர் பல முறை காப்பாற்றி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். யமுனையின் நச்சு நீர், சர்ப்பமான காளியன், பகாசுரன், இந்திரனின் கோபம் மற்றும் அவன் உண்டாக்கிய பெருமழை, புயல், காட்டுத்தீ போன்ற பல அபாயங்களில் இருந்து நீர் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர். நீர் மகோன்னதமானவர். உமது சக்திக்கு ஈடு இல்லை. இத்தனை அபாயங்களில் இருந்து எங்களை நீர் ஆச்சரியமாக காப்பாற்றி இருக்கிறீர். ஆனால் இந்த நேரத்தில் நீர் எங்களை கைவிட்டிருப்பது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. அன்பான கிருஷ்ணா, நண்பரே, நீர் அன்னை யசோதை மற்றும் நந்த மகாராஜாவின் மைந்தர் அல்ல என்பதை நாங்கள் நன்கறிவோம். நீ புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள், எல்லா உயிர்வாளிகளிலும் உறையும் பரமாத்மா. உமது காரணம் கடந்த கருணையினால் பிரம்மனின் வேண்டுகோளின்படி இவ்வுலகை காப்பதற்காக இங்கு அவதரித்திருக்கிறீர். உமது அருட்குணத்தால் நீர் யது வம்சத்தில் தோன்றியிருக்கிறீர். யதுகுல சிரேஷ்டரே, ஜடவாழ்விற்கு அஞ்சி உமது பாத கமலங்களில் சரணடைந்திருப்பவர்களை நீர் என்றும் பாதுகாக்க தவறியதில்லை. உமது இயல்புகள் இனிமையானவை, சுதந்திரமானவை. ஒரு கையால் லட்சுமியை தொட்டு கொண்டிருக்கிறீர், மற்றொரு கையில் தாமரை மலரை ஏந்திருக்கிறீர். இது உமது மிக சிறப்பான அம்சம். தயை கூர்ந்து எம் முன் தோன்றி உமது கையில் உள்ள தாமரையால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எனது அருமை பகவான் கிருஷ்ணரே, பிரஜவாசிகளின் பயத்தை அளிப்பவரே, மிக சிறந்த வீரரே, உமது பக்தர்கள் மற்றும் எம்மை போன்ற பெண்களின் வீண் கர்வத்தை உமது அழகிய புன்சிரிப்பால் அளிக்கின்றீர். நாங்கள் உமது பணிப்பெண்களும் அடிமைகளும் ஆவோம். ஆகவே தயை கூர்ந்து உமது எழில்மிகு தாமரை திருமுகத்தினை எமக்கு காட்டி அருள்வீராக. அன்பான கிருஷ்ணா, உமது பாதத்தாமரைகள் எங்களை தொட்டதால் நாங்கள் இச்சை மிகுந்தவர்களாயிருக்கிறோம். உமது பாதத்தாமரைகள் பட்டால் பக்தர்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது அறிந்ததே. நீர் இரக்கம் மிகுந்தவராகையால் சாதாரண மிருகங்களும் கூட உமது பாத கமலங்களில் புகழடைகின்றன. லக்ஷ்மியும் உமது பாத கமலங்களில் வசிக்கிறார். எனினும் அவற்றை நீர் காளியனின் தலைகளில் பதித்து நடனமாடினீர். இப்போது நீர் உமது பாத கமலங்களை எமது மார்பங்களின் மீது வைத்து எங்களின் இச்சைகளை தணிக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். பகவானே, தாமரை போன்ற வசீகரமுடைய உமது கண்கள் நேர்த்தியானவை, இதம் தருபவை. உமது சொற்களின் இனிமை மகா பண்டிதர்களையும் பரவசம் அடைய செய்வதால் அவர்கள் உம்மால் ஈர்க்கப்படுகிறார்கள். உமது பேச்சிலும் முக அழகிலும் கண்களின் கவர்ச்சியிலும் நாங்கள் மயங்கி இருக்கிறோம். எனவே உமது அமுதமான முத்தங்களால் எம்மை திருப்தி செய்வீராக. அன்பான பகவானே, நீர் பேசும் சொற்களும் உம் லீலைகளும் வர்ணிக்கும் சொற்களும் அமுதம் நிறைந்தவை. உமது சொற்களையும் உம்மை பற்றிய சொற்களையும் கேட்ட மாத்திரமே ஒருவன் ஜட இருப்பெனும் பயங்கர நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். பிரம்மதேவன், சிவபெருமான் போன்ற உயர்ந்த தேவர்களும் உமது சொற்களின் மகிமையை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஜட உலகில் உள்ள உயிர்வாளிகளின் பாவங்களை களைவதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். உமது பரமான சொற்களை கேட்ட உடனேயே ஒருவன் நற்செயல்களை புரியும் நிலைக்கு உயர்கிறான். வைஷ்ணவர்களுக்கு உமது சொற்கள் பரமானந்தத்தை அளிக்கின்றன. உமது பரமான உபதேசங்களை உலகெங்கும் பரப்பும் மகான்கள் உயர்ந்த கொடை வள்ளல்களாக கருதப்படுகிறார்கள். கிருஷ்ணரின் சொற்களையும் கிருஷ்ண பிரமையையும் உலகெங்கும் இலவசமாக விநியோகித்தவரான சைத்தன்ய மகாபிரபுவை கொடையில் சிறந்த அவதாரம் என ரூப கோஸ்வாமி வர்ணித்திருக்கிறார். கோபியர்கள் தொடர்ந்து கூறினார்கள், அன்பான கிருஷ்ணா, நீ மிகுந்த தந்திரசாலி. உமது மர்மமான புன்னகையையும் இனிய பார்வையையும், பிருந்தாவனத்தில் நீர் எங்களுடன் நடந்ததையும் உமது உயர்ந்த கருத்துக்களையும் நினைத்து நாங்கள் எவ்வளவு வருந்துகிறோம் என்பதை நீர் எண்ணி பார்க்க வேண்டும். தனியிடங்களில் நீர் எங்களோடு பேசியதெல்லாம் இதயத்துக்கு இன்பமாகி இருந்தது. இப்போது நீர் நடந்து கொள்ளும் விதம் எங்களை மிகவும் துன்புறுத்துகிறது.
தயவு செய்து எங்களை காப்பாற்றும். அன்பான கிருஷ்ணா, பசுக்களை பராமரிப்பதற்காக நீர் விருந்தாவனத்திலிருந்து காட்டுக்கு செல்லும் போது நாங்கள் மனம் வருந்துவதை நீர் அறிவீர். உமது மென்மையான பாத தாமரைகளை காட்டில் உள்ள காய்ந்த புல்லும் சிறு கற்களும் குத்துமே என்றெண்ணி நாங்கள் துக்கப்படுவதுண்டு. மீது கொண்டுள்ள பற்றுதலால் நாங்கள் எப்போதும் உமது பாத கமலங்களையே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணா, பசுக்களுடனும் கன்றுகளுடனும் நீர் மேய்ச்சல் நிலங்களில் இருந்து திரும்பும் போது உமது முகத்தில் முடி படர்ந்து பசுக்களின் பாத தூசி படிந்திருப்பதை காண்கிறோம். உமது புன்னகை பூத்த முகத்தை காணும் போது உம்மை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை எங்களில் அதிகரிக்கிறது. அன்பான கிருஷ்ணா, நீர் உன்னத காதலர். சரணடைந்த ஆத்மாக்களுக்கு புகலிடம் அளிக்கிறீர். ஒவ்வொருவரின் இச்சையையும் நீர் பூர்த்தி செய்கிறீர். பிரபஞ்சத்தை படைத்தவரான பிரம்மாவும் உமது பாத கம்பளங்களை வணங்குகிறார். உமது பாதாள விந்தங்களை வணங்குபவர்களுக்கெல்லாம் நீர் நிச்சயமாக உமது ஆசிகளை வழங்குகிறீர். எனவே உமது பாத கமலங்களை எங்களை மார்புகளின் மீது வைத்து எங்களின் இன்னல்களை தீர்ப்பீராக. அன்புள்ள கிருஷ்ணரே, உமது புல்லாங்குழலுக்கு நீர் அளிக்கும் முத்தங்களை எங்களுக்கும் தாருமாறு நாங்கள் உம்மை பிரார்த்திக்கிறோம். உமது குழலிசை உலகம் முழுவதையும் பரவசப்படுத்துவது போல் எங்களையும் வசீகரிக்கிறது. எனவே நீர் அன்புடன் திரும்பி வந்து உமது வாய் அமுதத்தை எங்களுக்கு அளித்தருள வேண்டும். பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் 31ஆம் அத்தியாயமான கோபியரின் பாடல்கள் இவ்வாறு நிறைவு பெறுகிறது.